கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை சித்திரை மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு சுகந்த வாசனையாக ஒப்புக் கொடுங்கள். இன்றைய தியான வசனம் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். தியானம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் பலிகளை குறித்து கூறும்போது ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா மற்றும் காளையை பலியாக செலுத்தும் போது அந்த பலிபீட தண்டையிலே பானபலியாக திராட்சை ரசமானது வார்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஒருவன் மனதார அதை செய்யும் போது அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். இந்த கிரியையானது ஒருவன் தேவனுக்கு ஆராதனையாக தன்னை அர்ப்பணிப்பதன் அடையாளமாக இருக்கும். தேவ ஊழியராகிய பவுல் சிறையிலிருந்து பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்று கூறினார். இதற்கு முன்னதாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று கூறிய அவர் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் முடிவானது மற்றவர்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்தும் தேவ சேவையிலே முடிந்து போனாலும் அதை முறுமுறுப்போடு அல்ல, அரைமனதோடு அல்ல, சந்தோஷத்தோடே தேவனுக்கு சுகந்த வாசனையாக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பேன் என்று கூறுகின்றார். தேவ ஊழியராகிய அவர் சிறையில் இருப்பதற்கு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. மாறாக மற்றவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து வந்தார். அதனால் அவர் மேல் கோபமடைந்த அதிகாரிகள் தவறான குற்றச்சாட்டுக்களை அவர் மேல் சுமத்தி அவரை சிறையில் இட்டிருந்தார்கள். அந்த நிலைமையிலும் தேவனுக்காக தான் தீங்கு அனுபவிப்பதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். தனக்கு நீதியின் கிரீடம் உண்டு என்பதை அவர் நிச்சயித்திருந்தார். அது மட்டுமல்ல, அந்த கிரீடத்தை பெறும் நாளிலே இன்னும் அதிக மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் தனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு பிலிப்பிய சபையில் உள்ள விசுவாசிகளும் உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே முறுமுறுப்பையும் வாக்குவாதங்களையும் விட்டு சந்தோஷத்தோடே தேவனுக்கு சேவை செய்யும்படி தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவராக இருந்தார். அதுபோலவே உங்கள் நற்கிரியைகள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும்படி முறுமுறுப்பில்லாமல் முழு மனதோடே செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். இருதயங்களை ஆராய்ந்தறிகின்ற தேவனே, அசதியாய் மனக்கசப்போடு நற்கிரியைகளை செய்யாமல் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.